வணக்கம். திரிஷா பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா, விஜயை வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. விஜய்க்கு வந்து சங்கீதா கொடுக்குற நெருக்கடி, அதை தாண்டி அவங்க சங்கீதா வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. ஆனால் இவங்க இருக்கிறாங்கல்ல திரிஷா, ரொம்ப வந்து இந்த பிரச்சனையில் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எறிகிறதுல திரும்ப திரும்ப நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க மும்பையில் இருக்கிறாங்க. மணிரத்னம் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காங்க. கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சேலை கட்டி ரொம்ப இது பண்ணுவாங்க. திரிஷா வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருந்ததோட சேலை கட்டியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. சரி, இப்படிப்பட்ட இருக்கவங்க திரிஷா வந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து விஜய்க்கே பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. திரிஷாவுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னா, அது ஏன் இஷ்டம். நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமான மனநிலையில் இருக்கேன். எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும், என் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் என்ன போடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும். நான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். அது யாரை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் அது பாதிப்பு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே சங்கீதா இதே போல் தான் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? ஒரு நடிகை, அந்த நடிகையோட ஒரு கள்ள தொடர்பு வச்சுருக்கிறார். அந்த நடிகையோடு சேர்ந்து தான் இவர் அதிகமாக வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாரு. அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் வெளிநாட்டில் எடுத்த ஃபோட்டோக்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கி என்ன கூட விஜய் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே வந்து அவங்க போட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. திரிஷா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சேலை கட்டி ஒரு புது பெண் மணப்பெண் போல் ஒரு சேலை கட்டி அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாட்டு இளையராஜா பாட்டை ஒன்று போட்டிருக்காங்க. பூமாலையே தோல் சேரவா அப்படிங்கிற பாட்டு. பூமாலையே தோல் சேரவா, அந்த பாட்டு இளையராஜா பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டை தூக்கி அதில் போட்டிருக்கிறாங்க. இப்போ அதில் திரிஷாவை பார்க்குறதுக்குமே ஒரு மணப்பெண் ஒரு கோலத்தில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நகை செட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த இது பார்த்திங்கன்னா பாட்டுமே பார்க்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எல்லாத்துக்குமே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மொரட்டு சிங்கிளாக இருக்காங்க. இப்போ கல்யாண ஆசை திரிஷாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கீழே கமெண்ட்லாம் அப்படி தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மொரட்டு சிங்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஆண்களில் தான் சொல்லுவாங்க, மொரட்டு சிங்கிளாக இருக்காங்க. பிரேம்ஜி ஒரு 45 வயசுக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணார் இப்போ தான். அதே போல் விஷால் வந்து நடிகை சாய் தன்சியாவோட ஒரு நிச்சயம் பண்ணிட்டார். அவர் பிரேம்ஜி கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றுட்டார். அதுக்கப்புறமா மொரட்டு சிங்கிளாக சுற்றுறது வந்து சிம்புக்கும் விரைவில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எல்லாத்தோட மொரட்டு சிங்கிள் அப்படின்னா 43 வயசு ஆகிற திரிஷா தான். என்ன பண்ண முடியும்? திரிஷாவுக்கு மொரட்டு சிங்கிளாக இருந்தாலும் அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் வேணும். அதனால தான் பூமாலையே தோல் செய்யவா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டிருக்காங்க. நடிகை திரிஷாவுக்கு வந்து திருமண ஆசை வந்துருச்சுடோய் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேரங்காலம் தெரியாமல் இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு பாட்டு தேவைதானா? திரிஷாவுக்கு இப்படி ஒரு போஸ்ட்டு தேவைதானா? ஏம்மா இப்படி பண்ணுற? வேணும்னே அவரை போட்டு ஏம்மா காலை கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வருது. உங்களுடைய கருத்து என்ன? திரிஷாவோட இன்ஸ்டா பக்கத்தில் விழுந்த இந்த பதிவு, அதுக்கு அவங்க ஃபோட்டோ போட்டோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இளையராஜா பாட்டை தானே போட்டிருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்க. எது பண்ணாலுமே தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய மனநிலை எல்லாத்துக்குமே இருக்குது. யாரோட தொடர்புபடுத்தி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.